என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். 60 plus advanced treatments இருக்க இந்தியாஸ் நம்பர் 1 reputed clinic னா அது விகேஆர் ஹாரன் ஸ்கின் கிளினிக் தான். மணப்பெண் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாமலே எனக்கே ரெக்கார்டு எடுப்பாங்க. விஜய் சார்கிட்ட கொண்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு அப்போ அவரே சொல்லுவார், என்னம்மா நாங்க ஏமா வரோம், நீங்களே நடிக்கலாம். எமி ஜாக்சன் மேம் எப்படி பேசுவாங்க? லக்ஷ்மி, ஹாய் லக்ஷ்மி அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்தோட கட்டி பிடிச்சிட்டாங்க, ஹாய் லக்ஷ்மி அக்கா. கீர்த்தி செட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வரலட்சுமி மேம் அவங்கள்ட்ட ஒரு 10 வருஷம் பண்ணியிருக்கேன். அவங்க ரீசெண்ட் கல்யாணம் ஆன வரைக்கும் தலைவி மூவினா எனக்கு கங்கனா மேமுக்கு. உங்களுக்கு யாருக்கு கட்டணும் உங்களுக்கு ஸ்ரீதேவி மேம். ஆனால் எனக்கு ஸ்ரீதேவி மேம் கிடைக்கல. ஆனால் அவங்க பொண்ணுக்கு கட்டினேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு கட்டினேன். ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு கட்டணும். ஆமாம் ஓகே அக்கா அப்படி. நான் ட்ரைப்பிங் பண்ணும்போது 1500 ஸ்டார்டிங். இப்போ ஸ்டார்டிங் 4-5 18 இயர்ஸ் சர்வீஸ். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரு தனி பொம்பளையார் தான். இது வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். யாரோட இது வேண்டான்னு சொல்லி பாப்பா தனியாகவே ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டேன். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட செலிபிரிட்டி சாரி ட்ராபிஸ்ட் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். பெண்களுக்கு புடவை தான் ரொம்ப அழகான ஒரு ஆடைனே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த புடவை இன்னும் அழகாக நிறைய ஹீரோயின்ஸ்கில் ட்ரேப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். எங்கேருந்து ஆரம்பிச்சது மேம் உங்களுக்கு இது? 2009லேருந்து சும்மா இருந்தவன். அப்போ ஒருத்தவங்களாம் கட்டும்போது அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக அவர் இதில் இருக்காங்க, சினிஃபீல்டில் காஸ்டியூமராக அப்போ கரண்ட்டை இருந்தாங்க. கரண் கணேசன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் பார்க்கும்போது, நீ பேசாமல் சினிஃபீல்டில் ஆக்டர் கட்டி விட்றியா அப்படின்னு. ஐயோ எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் சும்மா கட்டி கொடு அப்படின்னாங்க. அப்படி தான் ஒரு 2010லேருந்து இந்த லைனுக்கு அப்படி கட்டி விட ஏதோ ஒன்று பார்த்தவன் ஃபஸ்ட்டு அப்படியே போயிட்டு சும்மா ஒரு ஆட் ஷூட்டில் அப்படியே போனேன். சும்மா அப்படியே கட்டி விட்டுட்டு அப்படி அதுக்கப்புறம் ஹீரோனி அப்படி இப்படி 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 அப்படின்ட்டு இத்தனை வருஷம் இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நடிகைக்கு நான் சாரி ட்ரைப் பண்ணேன்னா எந்த? தமன்னா மேடம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா டக்குன்னு பேச வராது அந்த மாதிரி? அப்படிதான். ஃபஸ்ட்டுலாம் யார்கிட்டையும் அவளை டக்குன்னு நான் யார்கிட்டையும் இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு இதுவாக கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே ஒதுங்கி போயிடும். அப்புறமேல் ஊர்வசி மேம் அது எல்லாருமே ஒரு படமாக பண்ண கொஞ்சம் தெளிவாயிடுச்சு எனக்கு. இப்போ 2014ல் தெரி படம் இதில் இப்போ எமி ஜாக்சனுக்கு அவங்கக்கிட்ட பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பித்து 14ல் அப்படி ஆரம்பிச்சது ஜர்னி. அதுக்கப்புறம் 2015ல் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃபஸ்ட்டு இந்த படம் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க சிவகார்த்தின் கூட. அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரைப்பிஸ்டாக நான் அப்பவும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் தெரி படத்தை இந்த பைரவா படத்துக்கு போகும்போது அப்போ நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு, நான் எப்போ பாரு ஒரு காமெடியாக ஒரு இதுவாக ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னோட எனக்கு தெரியாமலே எனக்கே ரெக்கார்டு எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. எனக்கே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு சார்கிட்ட கூட நான் விஜய் சார்கிட்ட கொண்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு அப்போ அவரே சொல்லுவார், என்னம்மா நாங்கள் ஏமா வரோம், நீங்களே நடிக்கலாம் அப்படிலாம் விஜய் சார்லாம் நல்லா காமெடி. அப்போல்லாம் நல்லா அதுலேருந்து நல்லா சார் நல்ல பழக்கம். பெரிய பைரவ படத்தில் தெரி படத்தில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட நான் சார் இந்த கீர்த்தி சுரேஷ் மேடம் தான் இதை போட்டு கொடுத்துருவாரு. சும்மா வீடியோ எடுத்து சார்கிட்ட காமிப்பாங்க, பாருங்க என்ன இவங்க என்ன அமக்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் அது ஸ்பாட்டில் ஜாலியாக இது. அப்புறம் அவர் சாரகணுன்னு ஓடிடுவேன். ஒரு எமி ஜாக்சன் மேம் எப்படி பேசுவாங்க? அவங்க மோஸ்ட்லி நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க அவங்க அக்கா எமி ஜாக்சன் மேம் அக்கா லக்ஷ்மி, ஹாய் லக்ஷ்மி அப்படின்வாங்க. நான் அப்போ வேறு படம் ஷூட்டிங்கில் கூட இருந்தேன். அவங்க இன்னொரு படம் எமி ஜாக்சன் மேடம் சங்கர் சார் இது படம் என்ன படம் அது ஐ படம், அதில் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அப்படி கூட நான் சும்மா உள்ளே போய் பார்க்க போனேன். அப்போ பார்க்க போன கூட வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டாங்க, ஹாய் லக்ஷ்மி அக்கா. அது அந்த இங்கிலீஷ் அவங்களுடைய இதில் சொல்லுவாங்களா, அது அக்கான்றது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அக்கா
இப்போ ஒரே ஹீரோனிக்கு நான் பண்ணது எல்லா இதுவும் ஒன்று ஒன்றா ஒன்று. இப்போ வந்து நதியா மேம்க்கு வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஆட் ஷூட். அதாவது 80 அது அந்த இது சொல்லுவாங்களே 80s ஆரம்பிச்சு இப்போ ஜென்ரேஷன். இப்போ நீங்க லாஸ்டா பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஹீரோயினுக்கு சாரி ட்ரிப் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து கங்கனா மேடம் வந்து ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ஜஸ்ட் வந்து காஞ்சனா 4 காஞ்சனா 4ல யாரு? பூஜா ஹெக்டே. கீர்த்தி செட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய. ரொம்ப குழந்தைத்தனமாக அவங்களும் வந்து அவங்க 2-3 ட்ரேபிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனால நான் என்னுடைய ட்ரேபிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னைய ட்ரேபிஸ்ட் விரும்பி நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ஆக்ட்ரஸ்ஸு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டே கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய வந்து வெளியிலேருந்து நிறைய ட்ரேபிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க கூட இப்போ இது உள்ளே வராங்க. நாங்களாம் முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய தெளிவு எங்களை பார்த்த உடனே அவங்களும் வரணும் அப்படின்னா அந்த வேலை ஒன்று இருக்குல்ல ஒரு டெக்னிக்னு. எப்படி இருக்கும் உங்களை இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து சாரீ ட்ரைப் பண்ண போறீங்கன்னா அந்த சாரீ எப்படி ப்ரெப் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போலாம் பாக்ஸ் ஃபோல்டிங்ன்றாங்க, அயனிங்ன்றாங்க. ஸோ உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நாங்களாம் வந்து இப்போ தாங்க எல்லாமே எங்களுக்கு சாதாரண அயனிங் போதும். ஒன்லி ஃபோல்டு பண்ணி இதில் ஏங்கரில் எடுத்துகிட்டு தான் போகிறது. ப்ளவுஸு ஏங்கரில் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டு போனோன்னா 5 மினிட்ஸ். எங்களுக்கெல்லாம் ரொம்ப இல்லை, அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அப்படி வடிவமாக அப்படி அமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து இவ்வளோ செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆக்ட்ரஸஸ் கூட. உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா யார்? நான் வந்து த்ரிஷா மேடம்க்குலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து 2012லேருந்து த்ரிஷா மேடமுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும். ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு இது இல்லாமல் ஒரு அப்போ தான் த்ரிஷா மேடமுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்கும், ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்போவே ஜோ 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 மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் பண்ணன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் இந்த ஒரு ஹீரோயினுக்கு நான் சாரீ கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன், இல்லை ஆசைப்பட்டேன் ஆனால் கட்ட முடியல, அந்த மாதிரி எதுனா இருக்கா? நான் அம்மாவுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்துட்டு நான் எப்படியோ இது பண்ணி மூவ் பண்ணி சரியா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் கட்டுங்களாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சும்மா எனக்கு ஒரு ஆசை கட்டி விடணும்னு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி நான் கேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மூலயமா எனக்கு வந்துச்சு நியூஸ். வந்தோடனே நான் அவங்களுக்கு ஏதோ ஆஃபர் வருது, நீ இந்த சினிமா விட்டுடணும், அவங்களோட இதுதான் கட்டிகிட்டு இருக்கணும்னு. சரி ஓகே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு தை காலெலாம் இதாகல கொள்ளலை, கொஞ்ச நாள் லீடிங்க ஒரு டைம் வரும்போது நான் உங்களை உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு தான் ஒரு இது பண்ணும்போது நான் சொன்னாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஒரு எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அப்புறமேல அவங்களுக்கு முடியலேன்னு ரொம்ப வருத்தப்படும் போது தான் தலைவி வந்துச்சு. அதனால் கங்கனா மேமுக்கு அப்போ தான் நான் கங்கனா மேம் ஃபஸ்ட்டில் பார்க்குறேன். இப்போ கங்கனா மேமுக்கு வந்து ஓல்டு அம்மா எப்படி கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட்டணும், ஓல்டு மாதிரி அந்த மாதிரி. அதே மாதிரி அம்மா அப்பாக்கில் சாரீஸ்லாம் அப்போல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அது கட்டுறது இந்த ஃப்ளீட்டெல்லாம் அந்த மாதிரி வச்சு அதெல்லாம் கங்கனா மேமுக்கு நான் கொடுத்துருக்கேன். வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த சாங்குக்கெலாம் கூடவே இருந்து பார்த்து அந்த ஓல்டு மாடலில் எப்படி கெட்டுவாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாரி. அதெல்லாம் நான் தான் பண்ணது தான். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப இது. அதே மாதிரி ஸ்ரீதேவி மேம் பண்ணீங்களா? எனக்கு எது ஆசைப்படுறேனோ அது மேமும் வந்துட்டு அப்போ ரொம்ப எனக்கு அது அவங்க இறந்துட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குங்குமம் தோழி அதே மாதிரி ஒரு பேப்பர்லாம் நான் என்னுடைய பேர்லாம் அப்போ வந்துருந்துச்சு. அப்போ இப்போ வந்து மீடியா அப்படிதான் ஃபஸ்ட்டு நான் இருந்தாலும் அப்போ வந்து அந்த இதில் போகும்போது நான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு யாருக்கு கட்டணும் உங்களுக்கு? எனக்கு வந்து இவங்களுக்கு தான் ஸ்ரீதேவி மேம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சென்னைக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஸ்ரீதேவி மேம் கிடைக்கல. ஆனால் அவங்க பொண்ணுக்கு கட்டினேன். அவங்க பொண்ணுக்கு ஜான்வி கபூர். ஓகே, ஜான்வி கபூர் மேடமுக்கு. அதுவும் அவங்க வீட்டில் மேடம் வீட்டிலே போயிட்டு ஸ்ரீதேவி மேம் வீட்டில் மயிலாப்பூரில் அது கூட அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் பார்த்து நல்லா எனக்கு ஒரு ராஜ மரியாதையோட உபச்சரிப்பு அது எனக்கு தெரியல சொல்ல. வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா ஒரு வீடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப அது வந்து என்ன ராஜஸ்தான்ற மாதிரி நிறைய கலைகள் நிறைய நல்லா இருந்துச்சு வீடு.
எனக்கே ஒரு ஆச்சு, இவ்வளோ வீட்டுக்கு போயிருந்துடும், ஆனால் நீ இந்த வீடு பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்க மேடம். அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மேடம் பார்க்கும்போது, ரொம்ப மிஸ் பண்ணேன் சாமி மேடம் உங்களை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பொண்ணுக்கு நான் கட்டும்போது மனசு ஃபுல்லாக அப்படியே மேடம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே இருந்தேன்னா. அவங்களுக்கு ரொம்ப தமிழில் அவங்கள கட்டி விடும்போது கட்டும்போது எப்படி இருக்குங்க மேடம் உங்ககிட்ட இந்த ஒரு இது கேட்குறேன். நம்மளுக்குலாம் ஃபோட்டோலாம் இந்த ஒரு இது தானே கேட்பேன். ஆனால் நான் ஃபோட்டோவும் கொடுத்தாங்க, இருந்தாலும் நான் கேட்டேன், அழகாக கட்டியிருக்கீங்க தமிழ்லேயே. ஜான்வி கபூர் மேம்க்கு நீங்க saree ட்ரேப் பண்ணீங்க, அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா, எனக்கு உங்க அம்மா ஸ்ரீதேவி அம்மாவுக்கு வந்து saree கட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி என்ன ஷேர் பண்ணி? கண்டிப்பாக நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி நல்லா பேசுவேன். நான் ஹிந்தி பேசுறதுனால நான் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நான் பேசினேன். அப்போ தான் அவங்க தமிழில் பேசினாங்க. அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப அவங்க மேலே ரொம்ப எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா மேலே ரொம்ப எனக்கு ஒரு இது ரொம்ப பார்த்தே இது பண்ணி விழுந்து. அதனால் அவங்களுக்கு ஒரு கட்டணும்னு இவ்வளவும் பார்த்துட்டேன். நான் ஒரு பேட்டியில் கூட சொன்னேங்க, இந்த மாதிரி அம்மாக்கு கட்டணும், ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு கட்டணும். ஆமாம், அது ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. கேக்கா அப்படி அது கேக்கா அப்படின்ட்டு இது பண்ணி எனக்கு வந்து நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் இதில் காமிப்பேன் பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் நினச்சது எப்படியோ ஒரு வகையில் ஆசைப்படுற மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்யூச்சருக்கு யாருக்கு வந்து saree ட்ரேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஹிந்தி ஆக்டர் ஹேமா மாலினி, அப்புறம் வந்து ரேகா saree ட்ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் யாரானா உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கா? கடுமையாக மீன்ஸ் அந்த ஒரு டென்ஷனில் இப்போ ஷார்ட் நடக்க போகுது, அது மாதிரி டென்ஷனில் என்ன சொல்லிட்டு ஐயோ சாரி அக்கா அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களா? வரலட்சுமி மேம் வந்து அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு 10 வருஷம் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் அவங்க கூட இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்க படம் வரல, அவங்களுடைய இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க ரீசெண்ட் கல்யாணம் ஆன வரைக்கும் எங்கள் வரலட்சுமி மேம் என்றைக்காவது ஒன்று டென்ஷன் ஆனால் அப்புறமேட்டு சாரி அக்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து சரி, நாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற ஒரு டென்ஷன் தான் இருக்குமே, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த 3 டிகேட்ஸில் யார் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலான பர்சன்ஸ் இருந்திருக்காங்க? அதை வந்து அவங்கள்ட்ட வந்து நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன்னு இல்லையா, ஒரு அக்கான்ற விட ரொம்ப ஒரு நல்ல ஒரு மரியாதை. இப்போ அக்காவை தான் எனக்கு. அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த படம் ரொம்ப அவங்க ட்ரேப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சார் இது படம் தான், சர்க்கார் படத்தில். அது கூட எனக்கு ராதாரவி சார் தான் ரெக்கமெண்ட். நான் கொஞ்சம் சுட்டியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பேனே, இந்த அம்மா கொண்டு போய் போடுமா, இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. இப்போ என்ன டைலாக் கொடுத்தாங்க? அம்மா வந்து ஐயா சமாதிக்கு போயிருக்காங்க, இது ஒன்று தான். அது எனக்கே ரொம்ப நேரம் இதாகிடுச்சு. பண்ணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பண்ணுமே, இவங்க தான் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அப்போ நான் சார் சுடிதாரில் இருக்கேன், நான் என்ன சார் இது மாதிரி துப்பாட்டை எடுத்துகிட்டு வாங்க, இதோ கொடுங்கம்மா, நம்ம பூடி கெட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்க வச்சுருக்கேன் சார், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். போமா போ, மேலே ஏறு ஸ்பாட்டுக்கு இல்லைன்னு ஒன்று டக்கு. அது ரொம்ப வைரல் ஆச்சு. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் saree ட்ரேப்பிங் வந்தப்போ? நான் ட்ரேப்பிங் பண்ணும்போது 1500 ஸ்டார்டிங். இப்போ ஹீரோனி பொறுத்து எனக்கு பேமெண்ட்டு. இப்போ பிரைட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? பிரைட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் 4-5. ஸோ நீங்கள் 2009 ஆரம்பித்து சுற்றிக்கிட்டே இருக்கீங்கல்ல, சுற்றிட்டே இருக்கீங்க. வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு சைடு ப்ரொஃபஷன்னா, இன்னொரு சைடு வந்து ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? எனக்கு யாரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தது கிடையாது. மோஸ்ட்லி வந்து எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், பொண்ணை படிக்க வைக்கணும், இதுதான் என் மைண்டு. எனக்கு இது வரைக்கும் ஹஸ்பண்டு வந்து இல்லாதனால நான் வந்து கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆச்சு. ஒரு தனி பொம்பளையாக தான் இது வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். எவ்வளோ வயசு இருக்கும் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சு? அப்போ உங்கள் டாட்டருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? என் பொண்ணு வந்து 4 வயசு. 4 வயசு பாப்பா. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யாரோடைய இது வேண்டான்னு சொல்லி பாப்பா தனியாகவே ஹாஸ்டலில் படிக்க வச்சேன். தனியாகவே போராடினேன். இப்போ தனியாக தான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட்டு. எவ்வளோ மனசில் நம்ம வழிகளோடு போகும்போது நமக்கு அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதுதான் பார்ப்பேன். அதுலேயே நம்ம சிரித்த முகத்தோடு இருந்தால் தான் அந்த ஒரு வேலையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம மூணாம் இதுவாக இருந்தானா என்ன இது எப்போ பாரு டென்ஷன் இதாக இருப்பாங்க, அந்த இதுவும் பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பேன், திட்டினா கூட சிரிச்சிடுவேன். Entry பண்ணா வெற்றி. Download the app. 60+ advanced treatments இருக்க India's number 1 reputed clinic na அது VK Hair and Skin Clinic தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.